എന്നും നല്ലവൻ, യേശു എന്നും നല്ലവൻ. ഇന്നലെയും ഇന്നും എന്നും അങ്ങനല്ലവൻ. ഇന്നലെയും ഇന്നും എന്നും അങ്ങനല്ലവൻ. இதன் தூயாவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் காப்பதாக. ஆமேன். இன்றைய நாளிலே பரிசுத்த யோவானின் பழைய சத்தமாக உபாகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதியும் 11ஆம் வசனமும், அவர் விலகி உங்களை இளைப்பார பண்ணவே நீங்கள் சேமமாய் வாழும் பொழுது உங்கள் கடவுளாகிய கர்த்தர் தமது நாம நிலையமாக ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொள்ளுவார். உங்கள் தகன பலிகளையும் யாகங்களையும் உங்கள் தசம பாகங்களையும் நீங்கள் உயர்த்தி படைக்கிறவைகளையும் கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டு விசேஷமான பொருத்தனைகளையும் நான் உங்களுக்கு விதிக்கிற யாவற்றின்படியேயும் நீங்கள் கொண்டு போய் உங்கள் கடவுளாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே நீங்களும் உங்கள் குமாரத்திகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் பங்கும் சுதந்திரம் இல்லாமல் உங்கள் உறைவிடங்களில் இருக்கிற லேவியனும் கண்ட இடமெல்லாம் பலியிடாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். கோத்திர நாடுகளில் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே நீ உன் தகன பலிகளை செலுத்து. எனக்கு அன்பான இறை மக்களே, இஸ்ரவேலின் கடவுள் இஸ்ரவேல் மக்களை ஆராதனைக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தும் போது அவர்களுக்கு பல ஆலோசனைகளை கொடுக்கிறார். கைட்லைன்ஸ், எப்படி நீங்கள் ஆராதிக்க வேண்டும், எங்கே ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நாடோடியாக வாழ்ந்த காரணத்தினாலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அவர்கள் சென்ற இடமெல்லாம் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு, நீங்கள் சுதந்திரமாக கொடுக்க போகும் உங்கள் தேசத்திலே நீங்கள் சென்று கவனமாக கர்த்தருக்கு பலியிடுங்கள். இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகளும் சரி, பாடுகளும் சரி, எல்லாவற்றிலும் கவனம் மிக மிக குறைவு. ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு சடங்குக்காக, நிர்விசாரமாக பொறுப்பற்ற முறையிலே கடவுளுடைய ஆராதனை, அதில் விசுவாசிகள் மாத்திரமல்ல ஊழியர்களும் அதில் பங்கு வகிக்கிறார்கள். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துவோம் என்று. அன்பான இறை மக்களே, நாம் கடவுளுக்கென்று தகன பலிகளை ஆராதனைகளை செலுத்தும் பொழுது ஆயத்தமாக வர வேண்டும். அவர் முன்னிலையிலே மன்னிப்போடு மன இரங்கலோடு நம் பாவ உணர்வோடு வர வேண்டும். அதற்காக நாம் சனிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆயத்தப்பட வேண்டும். இரவு நம்முடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை, உங்களுக்கு கோத்திர நாடுகளில் ஒன்றில் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்த ஸ்தலத்திலே நீங்கள் தகன பலியிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அங்கே செய். ஆண்டவர் நமக்கென்று அருமையான ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், ஆராதனை கொடுத்திருக்கிறார், ஆசாரியனை கொடுத்திருக்கிறார், லேவியனை கொடுத்திருக்கிறார், வேதியரை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் யாரை பெற்றிருக்கிறோம், யாரை வேண்டியிருக்கிறோம்? ஆண்டவருக்குள் அன்பான இறை மக்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த புதிய மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த கல்வி ஆண்டுக்குள் வந்திருக்கிறோம். கடவுளை ஆராதிப்பதற்கு நம்முடைய கல்வி சாலைகள் எல்லாம் 10ஆம் தேதி அன்று திறக்கப்பட உள்ளது. திறக்கப்படுகிற அந்த கல்வி சாலைகளில் கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய ஆராதனை, கடவுளுடைய வேண்டுதல், கடவுளுடைய வார்த்தையின் தியானம், அந்த தியானத்தோடு நாம் அந்த நாளை துவங்கினால் கர்த்தர் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அந்த நாளை கொடுப்பார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளை ஆராதிப்பதற்கென்று தகன பலியிட ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை அழைத்து கொண்டு சென்றான். தாவீது பலிபீடங்களை அமைத்து ஆண்டவரை ஆராதித்தான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீயும் நானும் ஆண்டவருக்கென்று ஆராதனை எங்கே இருந்து ஆராதனை செய்கிறோம்? இல்லை வாரந்தோறும் ஒரு சடங்காக, கடமையாக, ஒரு இயந்திரம் போல நம்முடைய ஆவியோடு. அதனால தான் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவனை நான் நேசிப்பேன்.
இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையின்படி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைய நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்போது, அவருக்கு பலியிடும்போது ஆவியோடும் உண்மையோடும் பலியிட வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற தேசத்தில் பலியிட வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற ஆலயத்தில் பலியிட வேண்டும். அங்கும் இங்கும் ஓடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய பலிகளை, பொருத்தனைகளை, காணிக்கைகளை பல இடங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொடுக்கின்ற இடத்துல நீ கொண்டு போய் உன் பலிகளை செலுத்து. இன்றைக்கு ஆண்டவர் மிக மிக பழமையான இந்த ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். இதில் நம்முடைய பலிகள் தோத்திர பலிகளோடு பொருளாலும் செல்வத்தாலும் கர்த்தரை கனப்படுத்த அழைக்கப்படுகிறோம். செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி. எனக்கு கொடுத்த அந்த ஆலயத்தை ஆண்டவரே, இந்த ஆராதனையை நாங்கள் நிர்விசாரமாய் நடத்தினோம். மணி எனக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல ஆலயத்துக்காக நன்றி, நல்ல ஆசாரியனுக்காக நன்றி, நல்ல வேதியருக்காக நன்றி, ஆண்டவர் நல்ல மூப்பர்களுக்காக நன்றி. நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியத்தில் எங்களுடைய பங்களிப்பு தரலாய் காணப்பட உதவி செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.